எப்பா இந்த வெயிலுக்கு ஒரு செமையான ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். என்னடா என்றைக்கும் வராத ஒரு ஆள் அங்கே நின்று பேசின்னு இருக்கான். என்ன கதை இங்கேருந்து கேட்போம். ஏய் ஒழுங்கு முறையாதா கடையை ஃப்ரீயாக ஊற்றுரு, என்கிட்ட கன் இருக்குது, சுட்டுருவேன்டா. கோவத்தாத. சொல்லு, வா கொடுப்போம், வா. நீ கண்ணு வச்சுருக்குன்னு சொல்லுவீங்க, நான் பயந்து குத்துட்டேன்னா பழுன்னு ஓடுவீங்க. போங்கடா, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதாடா. தம்பி அண்ணனை பற்றி உனக்கு தெரில, நியூஸ் பார்ப்பியா இல்லையா? நான்லாம் பார்ப்பேன், உன் பேர்லாம் வரவே வராதுடா. ஏய் 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 நாடா கத்தின்னு இருக்கீங்க? டேய் அமைதியாக இருங்கடா. வெள்ளை சோக்கா 2 பேர் பார்க்க அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க, அமைதியாக இருங்கடா. சார் நீங்களே திட்டின்னு போயிருங்க சார். அந்த நாய் முன்னாடி கீழே ஒரு பானிபூரி வச்சுருந்தேன் சார். அதில் கீழே இந்த பானிபூரியை கூட வாரி சாப்பிட்டு போகுது சார். சார் தயவு செஞ்சு நீங்களே வாங்கிக்கோங்க சார். ஐயோ நாய் அந்த பைத்தியக்காரன் வேறு சொல்லிட்டானே. சார் 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 இது கோச்சிக்காதீங்கண்ணா, நானும் உங்களுடைய கட்சி தான். டாய் ஒழுங்கு மரியாதை அந்த கடையை கொடுலாம். கொடுக்க முடியாது போடா. கொடுப்பியா மாட்டியா? கொடுக்க முடியாது போடா. சார் கன் வச்சு பயந்து இருக்காதீங்க சார். கடவுள் எதுக்கு கையை குத்துக்கிறாரு? இடிக்கு நெஞ்சில் ஒரு குத்து, இப்படி மண்டையில் ஒரு குத்துங்க. இப்படி குத்துனீங்கன்னா மட்டியாக ஊழ போகிறான். தட்ஸ் ஆல். லாரியை கால் பண்ணி லாரியை தந்து எடுத்துன்னு போய் நம்ம கரேஜில் போட சொல்லுங்கள். ஏ3 கரேஜில் 60% நீங்கள் வச்சுக்கோங்க. மீதி 10% எனக்கு இந்த ஸ்கூட்டி வேணும். ஓகேவா? ஸ்கூட்டி ஆக்டிவா ஸ்கூட்டர். ஐயோ இச்சிடனே. ஸ்கூட்டர் மேபி ஆக்டிவா, ஸ்கூட்டர்னாக்கா ஆக்டிவா. ஓகே வாங்க நம்ம போவோம். வீலுங்கச்சினே போடா. 2 நாளைக்கு பிறகு என்னென்ன இதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ என்ன ரொம்ப போர் அடிக்குது, வாங்க போய் நியூஸ் ஆச்சு பார்ப்போம். ஊருடைய நிலவரத்தெல்லாம் தெரிஞ்சுப்போம். வாங்க நியூஸ் பார்ப்போம். நியூஸ் டிவி எறிமாட்டாங்க ஆனாவே. இன்றைய முக்கிய செய்திகள். நம்ம ஊர் ஜூஸ் கடையில் 2 மர்மம் நபர்கள் பூந்து அங்கே இருக்கும் நபரை மட்டையாக்கி அதை எடுத்து கொண்டு வைத்து போலியான ஒரு கடையை வைத்து கொள்கிறார்கள். இதை கண்ட போலீஸ் அவரை மீட்டு புகார் கொடுத்திருக்கார்கள். கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். இப்போதைக்கு ஸ்பான்சர் பை ராகவேந்திரா பூச்சி மசாலா. ஐயோ நியூஸ்லனால என்னுடைய பேர் அவனுடைய பேர் சொல்கிறாங்க. ஐயோ நம்ம பண்ணது தெரிஞ்சிச்சு போலியே. நம்ம ஃபார்ச்சுனர் கார் எடுத்து பக்கத்து இன்னத்த ஃப்ளாட்டுக்கு போயிட வேண்டியதான். மை காட், டக்குன்னு போ. ஐயோ ஃபார்ச்சுனர், டக்குன்னு போ ஃபார்ச்சுனர். அதுவும் பார்த்து தான் ஃபார்ச்சுனர் உருட்டின்னு போவோம். டான்ட்டு. ஐயோ விளையாட்டு இருக்குண்ணேண்ணா. நான் இவனை ஆல்ரெடி நான் கூப்பிட்டேன். டேய் அந்த காஸ்ட்யூம் கூடுறா, டக்குன்னு அந்த காஸ்ட்யூமை கூடுறா. டேய் டக்குன்னு அந்த காஸ்ட்யூமை கூடுறா. கொடுக்குறேன்டா, நானும் ஊரை விட்டு போகிறேன். டக்குட்டு ஊரை விட்டு போயிரு. நான் பிளெயினில் போய் பக்கத்து சிட்டியில் இறங்கி அங்கே ட்ரெயினில் போய் அங்கே இறங்கிடுறேன்டா. ஓ சூப்பரு. பிளான் கரெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம் டக்குன்னு போடா. ஐயோ நான் சின்ன பிளெயின் தான் இருக்கா. ப்ரைவேட் ஜெட்டு ஓட்டுறதுக்கு இதுவும் வேணுமே, என்ன பண்ணுறது? எல்லாம் அந்த ட்ரெயினில் போய் ஏறி போயிடலாமா, இல்லை அந்த ஜெட்லேயே இந்த ப்ரைவேட் இதுலேயே ஏரோப்ளேன்லேயே ஏறி போயிடலாமா? எங்கே போகிறது? இதையோ என்ன பண்ணலாம்? சரி ப்ரைவேட் ஜெட்லேயே போவோம். ஐயோ இந்த சைடு போக முடியாதுல்ல. ஐயோ இந்த சைடு லாக்கில் இருக்கு. ஐயோ அந்த சைடாச்சும் திறந்துருக்கணும். ஒரு சைடு திறந்துருக்கணும். அந்த சைடாச்சும் எப்படியாச்சும் திறந்துருக்கணும். முருகா திறந்துருக்கணும். உன்னை நினச்சி உன்னை வேண்டியதாக போகிறேன். முருகா திறந்துருக்கணும். நான் அதுக்கு ஃபோன் எடுக்கிறேன் நடந்து பார்த்து. ஓய் வாங்க ஏறுவோம். ஓ சூப்பர் திறந்துருக்கு. சூப்பர் ஜூ திறந்துருக்கு காய்ஸ். நம்ம லக்கியாக நம்ம நல்ல நேரமானமோ தெரில, திறந்துருக்கு. அங்கே பிளேனை டேக் ஆஃப் பண்ணி நம்ம பக்கத்து சீட்டுக்கு போய் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அங்கே போயிடுவோம். பறந்து விட்டேன். டான் பக்கத்து சீட்டுக்கு போய் சந்திக்கிறேன். காத்தடிக்குது. மேடே. அப்போ எப்படியோ பக்கத்து சீட்டுக்கு வந்துட்டேன். ஹலோ டேய் ஃப்ராங்க்லின், எப்பட்றா இருக்க? நல்லா இருக்கியாடா? இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ ஃப்ராங்க்லின், எப்பட்றா இருக்க? டெட்பூல் எதுக்குடா இங்கே வந்திருக்க? நான் டெட்பூலா? நான் யார் தெரியும்ல, ஃப்ராங்க்லின். நீ ஏன்டா இங்கே வந்திருக்க? டேய் இல்லைடா, நியூஸ் சேனலில் கூட போட்டாங்களே.
போட்டாங்களா? ஐயோ, எல்லா நியூஸ் சேனல் தானன்றா வரும் பைத்தியக்காரா. சரி உள்ளே போய் ஒழிஞ்சிக்கோ, போலீஸ் வந்தாலும் வரும். சரா போய் ஒழிஞ்சிக்கிறேன்டா. ஐயோ, மழை வர போயிது, நீ உள்ளே வந்துடுறா. ஏய், நான் இங்கே இருக்கிறேன், நீ போய் டக்குன்னு போய் ஒழிப்போ. சேரா போகிறேன்டா. கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளை போட்டுருங்க. இதுவாட நேரத்தோட சொல்கிறதுக்கு நேரம் அப்புறமா வந்து சொல்கிறா. ஐயோ, ஓடுறா. ஐயோ, எங்கே ஒழிகிறது? ஐயோ, இங்கே கார் எதுவுமே இல்லைங்களா? ஒழியவே முடியாது. போலீஸ் வந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒழியவே முடியாது, இங்கேயும் ஒழியவே முடியாது, படிக்கிட்டு கீழே ஒழிய முடியாது. சரி, மேலே ஒழிஞ்சுப்போம் நம்ம. ஐயோ, டக்குன்னு போ. மேலே ஒழிஞ்சிக்கோ. ட்ரெஸ் மாற்றிக்கலாம் நம்ம வேறு ஆள் மாதிரி. ட்ரெஸ்ஸும் மாற்ற முடியல, எதுவும் இல்லை, எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லை. இவன் என்னடா எதுவுமே வச்சில்ல இந்த பைத்தியக்காரன். நேரம்னு பார்த்தா தான் எதுவும் வச்சில்லாமல் தான் வருவானா. சரிங்க, வாங்க இங்கே போய் ஒழிஞ்சுப்போம். அப்பா, ஹலோ தம்பி, இந்த வீட்டில் யாரோ அந்த ஃப்ராங்க்லின் இருக்கான்னு தகவல் வந்துச்சுப்பா. இந்த வீட்டில் அவன் இருக்கானா இல்லையாப்பா சொல்லு. சார், நீங்களா? எங்கள் வீட்டில் அது மாதிரி யாருமே இல்லை சார். ஏய், ஒழுங்கா சொல்கிறா சார். எங்கள் வீட்டில் யாருமே இல்லைன்னு சார் சொல்கிறேன். உன் மூஞ்சிலே ஏதோ ஒரு பயம் தெரியுது. உங்ககிட்ட கேட்டால் வேலைக்கு ஆகாது, நான் உள்ளே போய் பார்த்துடுறேன். இந்த பையனுக்கு உருட்டுக்கட்டை எடுக்கலாமா, கன்று எடுக்கலாமா? கன்று வேணாம், உருட்டுக்கட்டை எடுத்து போன சுட்டு என்னாச்சு கேஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம உருட்டுக்கட்டையே வச்சு அவன் மண்டையை பழகலாம். சரி, உருட்டுக்கட்டைறா. அவனை உருட்டுக்கட்டை எடுத்துட்டு நான் மண்டையில் தந்து உருட்ட போகிறேன்டா. ஐயோ, கீழே செக் பண்ண மறந்துட்டோமே. நம்ம கீழே செக் பண்ணிடலாம், வாங்க. கீழே செக் பண்ணிடலாம். இது ஓப்பன் பிளேஸ், இதெல்லாம் ஒழிய வாய்ப்பே இல்லை, இங்கேயும் வாய்ப்பே இல்லை. கதவு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறானா? கதவு பின்னாடி ஒழியல. ஓகே, வாங்க நம்ம மாடிக்கு தான் இப்போ போய் பார்க்கணும். மாடி தான் லாஸ்ட் பிளேஸு. எங்கேயும் எந்த இடத்துலையும் ஒழிஞ்சு இல்லையா? அவன் எந்த இடத்துல போயிருப்பானாடா? டிவிலாம் போட்டு பார்த்துன்னு இருக்க. எல்லா இடத்துலையும் கரண்ட் இல்லை, உங்ககிட்ட மட்டும் எப்படி கரண்ட் இருக்குது உங்கள் வீட்டில்? அட லூசு பையா, மோட்டார் கனெக்ஷனு எதுவுமே இல்லைடா பைத்துக்காரா. இன்வெர்ட்டரை போய் பைத்துக்காரன் மோட்டாருன்றா. சாரி தம்பி, நான் ராங் இன்ஃபர்மேஷன். உங்கள் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. ஓகே, நான் போகிறேன். இனிமேல் ராங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறவங்களாம் முட்டி தட்டி ஜெயிலில் உட்கார வைக்கணும்டா. அதுதான். ஓகே, வாங்க நம்ம ஏறி போவோம். ஏறா போலீஸ் தாரில் டக்குன்ட்டு ஏறு தம்பி, கடுப்பாகுது. ஓகே, ஏரியா இருச்சு, ஏறா. அப்பா, எப்படி வந்தான்? எப்படி எங்கே போனான்னு வேறு தெரியலையே. எங்கடா இருக்க? ஹலோ டேய், டெட்பூல் ஒரு வேளை மேலே தான் ஒழிச்சிருப்பாங்க கன்ஃபார்மாக. அந்த பைத்தியக்கார போலீஸ்கார் இதில் தேடாமல் போயிட்டாரே. யாரா இந்த போலீஸு? ஐயோ, வாங்க மேலே போய் பார்ப்போம். மேலே எங்கே இருக்காங்க? மேலே இங்கேயும் இல்லையே. இருங்க, அந்த ஹெலிகாப்டர் அந்த சைடு ஒரு கால் தட்டுது. டெட்பூலே தான். எப்படி அந்த டெட்பூல் போக அன்றைக்கி வந்து இங்கே தான் ஐடென்சிக்கில் இங்கே தான் ஒழிச்சா. இந்த பையனும் இங்கே தான் ஒழிகிறான். எப்பட்றா இது? இங்கே தான் ஒழிஞ்சிக்கிறான். அப்படியே பச்சையாக தெரிஞ்சுது. டெட்பூல் எப்பட்றா வந்த? நான் அப்படியே வந்துட்டேன்டா. அவருக்கு அங்கே கீழே கிச்சனில் பார்த்துன்னு தரல. அப்பயே நான் இங்கே கீழே எகிரி குச்சி நீ அங்கே பார்த்துன்னு இருக்கும்போது நான் ஓடி வந்துட்டேன்டா. ஓஹோ, சரி கிளம்புடா. ஓகேடா, நான் கிளம்புறேன். பாய். உங்களுக்கு ஹெலிகாப்டரில் கிளம்புறேன்டா ஃப்ராங்க்லின். பாய்டா நண்பா. ஹெலிகாப்டர் அப்புறமா ஏரோப்ளைனில் அனுப்பிச்சிடுறேன் உங்கள் ஹெலிகாப்டரை. ஓகே, வாங்க நம்ம டேவிக் ஆஃப் பண்ணுவோம்.
பறக்குது ஹெலிகாப்டர் பறக்குது. ஏ ஐயோ நான் பட்டன் அமைக்கிட்டேன். ஐயோ கீழே ஊந்துட்டேன். ஐயோ காப்பாத்துங்க.